டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வறுவல் ரிச் கார்ட் ஃப்ரை. இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தாங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்குங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் ஆப்ஷனல் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்திங்க. இதில் அதிகமாக ஃபைபர் இருக்குது. நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்குங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி பீர்க்கங்காய் ஃபுல்லாக மிளகாய்த்தூள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ வந்து தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பூ சேர்த்துட்டு நான் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பீர்க்கங்காய் ஆல்ரெடி எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிருச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துனா போதும். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.